ஓகேவா? ஸோ சிஸ்டம் லேஅவுட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தினுடைய பாகங்கள் என்னென்ன? அது எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த ஃப்ரண்ட் அதாவது கம்ப்யூட்டர்ல சிபியு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் என்னன்னா கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபினெட்ல ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்? ரியர்ல என்ன இருக்கும்? அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் அடுத்தது பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும் ஒரு சிபியூல அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸ் தெரியுதா? இது வந்துட்டு சிடி டிரைவ். அதாவது சிபியூ பார்த்தோனே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். அது சிஸ்டம் ஆன் பண்ணோடனே பச்சை கலர் லைட் விட்டு விட்டு எரியும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு சிடி டிரைவ். அதுக்கு கீழே இருக்கிறது ஃப்ளாப்பி டிரைவ். அதாவது இப்போ வந்துட்டு ஃப்ளாப்பி நம்ம யூஸ் பண்ணாததுனால என்ன இருக்கும்னா அந்த இடத்துல வெறும் பிளேட் மட்டும் வச்சிருப்பாங்க. சரியா? அது காரணம் என்ன அப்படின்னா, நீ அதுல எக்ஸ்ட்ரா சிடி வேணும், எக்ஸ்ட்ரா சிடி டிரைவ் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ப்ளூரே போடக்கூடிய ரைட்டர் எதனா ஒண்ணு போடணும் அப்படின்னாலும் நீ போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து 2வது வந்துட்டு ஃப்ளாப்பி டிரைவ் போடுறது. அடுத்தது வந்துட்டு அந்த இடத்துலயே பவர் ஆன் பண்றதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா? ஸோ அது பவர் ஸ்விட்ச். அதுக்கு மேல ரீசெட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இப்போ வர்ற மாடல்ஸ்ல இந்த ரீசெட் ஸ்விட்ச் இல்ல. ஆனாலும் ஒரு சில சிஸ்டத்துல இருக்கு. சரியா? ஸோ இது ஃப்ரண்ட்ல. ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு சில சிஸ்டத்துல வேற என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல கீழே வந்துட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில போர்ட்ஸ் வந்துட்டு இதுல வரும். சரியா? ஸோ இது வந்துட்டு பை டிஃபால்ட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு மேனுஃபேக்சரும் வந்துட்டு மேனுஃபேக்சரர்னா யாரு? உற்பத்தி செய்றவர். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்னும் ஒரு லேஅவுட் மாரி கொண்டு வரல. ஆனா அவங்கவங்களுக்கு யோசிச்சு இந்த டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றத அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சிபியூட ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது அப்படியே ரியர் வியூல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது நான் கீழ கூட காட்டுறேன் பாரேன். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன்னா, ஸோ இப்போ சிடி டிரைவ் இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது இதுல இன்னொரு சிடி டிரைவ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கு, பவர் ஸ்விட்ச் இருக்கு, ரீசெட் பட்டன் இருக்கு. அதே மாதிரி ஹெட்ஃபோன் மாத்துறதும் இருக்கு ஃப்ரண்ட்ல. ஸோ இப்போ இதுவே பேக் சைட் கனெக்டர்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்துட்டு பவர் கனெக்டர். இது மூலியமா தான் என்ன பண்ணும் கம்ப்யூட்டருக்கு பவர் வரும். அதை நம்ம எதுல கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு கேட்டோம்னா, எஸ்எம்பிஎஸ் அப்படின்ற டிவைஸ் தியரியில படிச்சிருக்கீங்க. ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு பவர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும்தான் மத்த எல்லா இன்டர்னலா கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்க்கும் பவர் போகும். சரியா? ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த எஸ்எம்பிஎஸ் வேலை செய்யலைன்னா சிபியூல வேற எதுவுமே வேலை செய்யும். சரியா? ஸோ இது பவர் கனெக்டர். அடுத்தது லைன் இன் லைன் அவுட் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது எதுக்குன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா பச்சை கலர்ல இருக்கிறது எதுக்குன்னா ஸ்பீக்கரை நம்ம அவுட்புட்ல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒரு சில ஹெட்செட்ஸ் வந்துட்டு ரெண்டு போர்ட்டோட இருக்கும். ஒன்னு வந்துட்டு ஸ்பீக்கருக்கும், இன்னொன்னு மைக்ரோஃபோனுக்கும் இருக்கும். அது ஓகேவா? ஸோ அடுத்தது கீழே இருக்கிறது யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பி போர்ட் இப்போ இருக்கு. ஸோ இதோட அட்வான்ஸ்டா என்ன போர்ட் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹெச்டிஎம்ஐ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ யூஎஸ்பிக்கும் ஹெச்டிஎம்ஐக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்பியோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட்டை கம்பேர் பண்றப்போ ஹெச்டிஎம்ஐயோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப அதிகம். யூஎஸ்பியில் 100 mbpsல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு வச்சுக்கேன். ஹெச்டிஎம்ஐல வந்துட்டு ஒரு 1 GB 2 GB கூட வந்துட்டு 1 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எத்தனை செகண்டுக்கு? நான் சொல்றது எல்லாமே ஒரு செகண்டுக்கு. ஸோ அதனாலதான் உன்னால என்ன பண்ண முடியுது, யூஎஸ்பியில போட்டு பார்க்குற படத்தோட ஹெச்டிஎம்ஐல போட்டு பார்க்கக்கூடிய படத்தோட கிளாரிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இந்த இடம் தான் வந்துட்டு இது கொஞ்சம் பெருசு படுத்துறேன். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நான் கரெக்டா அந்த மவுஸ் பாயிண்டர் வச்சிருக்கேன்ல, அதுக்கு பேர் என்னன்னா ஈத்தர்நெட் போர்ட். ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்றது என்னன்னா, லேன் கார்டு, அதாவது சிஸ்டத்தை இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய லேன் கார்டு இருக்கக்கூடிய இடம் இதுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கு. நம்ம வெளியில இதை லேன் போர்ட், அதாவது ஈத்தர்நெட் போர்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஈத்தர்நெட் கேபிளை எடுத்து கனெக்ட் பண்ணுவோம். சிஸ்டத்துல இன்டர்நெட் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஸோ அந்த போர்ட் தான் இது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கீழே விஜிஏ போர்ட், வீடியோ கிராபிக்ஸ் அடாப்டர். ஓகேவா? ஸோ இந்த விஜிஏ போர்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மானிட்டரை நீ கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த விஜிஏ போர்ட். இப்போ இந்த விஜிஏ போர்ட்டையும் வந்துட்டு ஓவர்டேக் பண்றதுக்கு என்னாச்சு, யூஎஸ்பின்னு வந்தது, அதுக்கப்புறம் இப்ப ஹெச்டிஎம்ஐன்னு வந்துருச்சு.
ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல சீரியல் போர்ட் ஒன்று பேரலல் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேற ஏதாவது டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பிரிண்டர், இப்போ வர்ற பிரிண்டர் எல்லாமே யூஎஸ்பியில் வந்துருச்சுப்பா. இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சீரியல் போர்ட் தேவை. சரியா? ஸோ அடுத்தது முக்கியமா இன்னொரு முக்கியமான டிவைசஸ் என்னென்ன, கீபோர்ட் கனெக்டர், மவுஸ் கனெக்டர். ஸோ இப்போ கீபோர்டு அப்படின்றது வயலட், மவுஸ்ன்றது கிரீன். எப்பயுமே இது ஆர்எஸ், அதாவது பழைய மாடல்ல PS2 அந்த இதுல. இப்போ வர்றது எல்லாமே வந்துட்டு யூஎஸ்பி மவுஸ் வந்துருச்சு. அதையும் தாண்டி இப்போ என்ன மவுஸ் வந்துருச்சு, ஒயர்லெஸ் மவுஸ், ஒயர்லெஸ் கீபோர்டு வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல எக்கச்சக்கமான பாக்ஸஸ் காலியா இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துலயும் நமக்கு 4 ட்ரே காலியா கொடுத்துருக்கான் பாரு. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, உனக்கு தேவையான டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டிவி டியூனர் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஒயர்லெஸ் லேன் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு செகண்டரி டிவைஸ் ஏதாவது உனக்கு வேணும்னா கூட நீ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பேனலோட பேக் சைட். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது இது மதர் போர்டு எப்படி இருக்கும் உள்ள அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது கேபினெட்டுக்கு முன்னாடி சிபியூக்கு முன்னாடி பார்த்தாச்சு, பின்னாடி பார்த்தாச்சு. இப்போ அந்த கேபினெட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள ஒரு பச்சை கலர் போர்டு தெரியுதுல, அந்த பச்சை கலர் போர்டு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மதர் போர்டு அப்படின்றது தியரியிலே படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா டிவைசஸையும் வந்துட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? ஸோ ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதுக்கு தனியா ட்ரே. இது வந்துட்டு நான் போடுற டைரக்ஷன் மவுஸ் போகுது இல்ல, இந்த டைரக்ஷன்ல ஹார்ட் டிஸ்க் இதுல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஆப்டிக்கல் டிரைவ் அப்படின்றது உன்னோட சிடி டிரைவ். இன்னொன்னு இந்த இடத்துல ஃபேன் ஒன்று வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஃபேன் இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துலயே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் 2 ஃபேன் ஒரு சிபி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த ப்ராசஸருக்கு இந்த மதர் போர்டுல இந்த ஃபேனுக்கு கீழே பார்த்தோம்னா ப்ராசஸர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ராசஸர்னா இப்போ விளம்பரத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஸ்னாப் டிராகன் குவால்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸரோட விளம்பரம் காட்டுறாங்கல்ல, ஒரு சின்னதா ஒரு டிவைஸ் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு என்ன பண்ணும்னா கம்ப்யூட்டர்ல எல்லா வேலையும் செய்யும். ஸோ இப்போ அது எல்லா வேலையும் செய்யுது அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, யூஸ்வலா நம்ம ரொம்ப வேலை செஞ்சோம்னா என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம உடம்பு ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயும் ஒரு டிவைஸ் ரொம்ப யூஸ் ஆயிட்டே இருந்ததுன்னா ஹீட் ஆகும். ஸோ அப்போ நம்ம அதை கூல் பண்றதுக்கு ஒரே வழி, ஒண்ணு ஆஃப் பண்ணி வைக்கிறது, இல்ல ஏசில வைக்கிறது. அப்படி நம்ம ஏசில வச்சோம், யூசேஜ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ப்ராசஸர் வந்துட்டு எஃபிஷியன்ட்டா ரொம்ப நாள் வேலை செய்யறதுக்கு அதை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸரை கீழே மதர் போர்டோட அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கு மேல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அலுமினியம் டிசைன் ஒன்று போட்டிருப்பாங்க. எதுக்கு அலுமினியத்துல டிசைன் போடுறாங்கன்னா, அது வந்துட்டு குயிக் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அந்த ஹீட்டை அது வாங்கிடும். வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஃபேன் மூலமா இந்த ஃபேன் மூலியமா ஹீட் வெளியில வரும். வெளியில வர்ற காத்து இந்த இடத்துல நீ டோர் போட்டு மூடிடுவ. மூடினதுக்கு அப்புறம் அந்த காத்து வெளியில வரணும்ல, அதுக்காக தான் இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க பாரு. இது வழியா என்ன பண்ணிடும், ஏர் எல்லாமே வந்துட்டு ஹீட்டர் எல்லாமே வெளியில வந்துடும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல சொன்னது பவர் ஸ்லாட்ஸ், சாரி எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ். நீ என்னென்ன வேணும்னாலும் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பவர் சப்ளை, இது ஒரு ஃபேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வெள்ளை கலர்ல ஒண்ணு தெரியுதுலப்பா, அதுதான் வந்துட்டு சிமாஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அந்த சிமாஸ் பேட்டரி இருந்தாதான் வேலை செய்யும் கம்ப்யூட்டர். இன்னொன்னு இப்போ இந்த வெள்ளை கலர் கேபிள் இருக்குல்ல, இது ஹார்ட் டிஸ்கை வந்துட்டு மதர் போர்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான்ப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். தேங்க்யூ.